சொல்றேன், ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற உறுதியான அனுபவங்கள், எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், அருமையானவர்களே, ஆண்டவரோட நிற்பேன்கிற உறுதி உங்க மனசுல இருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமா சொல்லுறாரு, முன்பு இருந்தது போல உன்னை நான் கட்டுவேன். இன்னைக்கு வாழ்க்கை உடஞ்சு கிடக்கலாம், இன்னைக்கு வாழ்க்கை சீர்குலைந்து கிடக்கலாம், இன்னைக்கு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனா உனக்கு ஒரு வழியை கர்த்தர் உருவாக்குறாரு, ஒரு இடத்தை உருவாக்குறாரு, ஒரு நபரை உருவாக்குறாரு, ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு, ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாரு. என்னை விட்டு போக முடியாது என்று மன உறுதியாயிருக்கிற இவளுக்கு ஏதாகிலும் ஒன்று நடக்க வேண்டும் என்று இந்த நகோமி நினைத்ததை விட கர்த்தர் நினைத்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் நினைத்தார். ஸ்தோத்திரம். வழிகளை வாய்க்க பண்ணினார், சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தால் அந்த மன உறுதி தான் அவளுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பினது. சுகவாழ்வு துளிர்த்தது.